நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்த தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 132 15வது வசனம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்றால் நாம் வழிகளிலே கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு பாடுகிற ஒரு சங்கீதமாக அது இருக்கிறது. எருசலேம், அதாவது அங்கே யூதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு கடந்து போகும் பொழுது நிறைய எப்படி சொல்றது, காட்டு பகுதிகளாக இருக்கும். குறிப்பா வனாந்திரத்தின் பகுதிகள். அந்த பகுதிகளிலே ஆண்டவரை உயர்த்தி பிடித்துக் கொண்டே அவர்கள் போகிறதை பார்க்கலாம். அதுதான் ஆரோகண சங்கீதம். அதுல இந்த வசனம் சொல்லுது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதங்க இது, கர்த்தர் கொடுக்கிறது. இன்னொரு இடத்துல இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கிறது, அப்பம் என்னும் ஆதரவு கோள் என்று எழுதியிருக்கிறார். அதாவது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஆதரவு. ஆமென். அப்ப இந்த இடத்துல இந்த 13வது வசனத்துல வாசிப்பவனால், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசத்தலமாகும்படி விரும்பினார். 14 அதை தொடர்ந்து சொல்றார், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் அது குறிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ளே ஏழைகள் அப்பத்தினால் திருப்தியாகுதல். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் வேர்ட், அற்புதமான வார்த்தை. ஒருவேளை குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில், ஆகார குறைவு, இந்த அப்பம் என்பது எதை குறிக்கிறது? நேரடியாக நமக்கு தேவைப்படுகிற ஆகாரங்களையும் அது குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து தாம் சோதிக்கப்படும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 40 நாள் அளவும் வனாந்திரத்தில் இருந்து அங்கே சோதிக்கப்படும் பொழுது, பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அங்கே சோதிக்கப்படும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பிழைப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் சாப்பிடுகிற ஆகாரங்களை மட்டுமல்ல, நம் கரங்களில் இருக்கிற அவருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இந்த பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை ஒருவன் வாசிக்கும் பொழுது அவன் பிழைக்கிறான். விசுவாசத்திலே ஒருவன் தளர்ந்து போகும் பொழுது, விசுவாசத்திலே ஒருவன் சோர்ந்து போகும் பொழுது, இந்த வேத வசனங்களை வாசித்தால் விசுவாசத்தில் அவன் கட்டப்பட முடியும், விசுவாசத்தில் அவன் ஸ்திரப்பட முடியும், விசுவாசத்தில் அவன் மகிமையாய் கட்டமைக்கப்பட முடியும். அல்லேலூயா. அவன் மகிமையாய் கட்டமைக்கப்பட முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த வசனம் சொல்லுது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அப்படின்னா என்ன? ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்திலே சொல்லப்படுகிறதாக அது இருக்கிறது. வருவேன், செய்து முடிப்பேன், செய்வேன் அப்படின்னு சொல்ற அடிப்படையில் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நான் சரி பண்ணுவேன் என்கிற அடிப்படையில் கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லுகிறதாக பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? குறைவுபட்டவர்களை நிறைவாக்குவேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். சிலர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அதற்குரிய வருமானம் இல்லை. சிலர் வேலையில் சேர்ந்திருந்தாலும் இன்னும் என்ன இல்லை, கிடைக்கல. நாங்கள் சில காரியங்களை பார்க்குறோம், அவங்களுக்குரிய வருமானங்கள் இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் காரியத்தை நான் விசாரிப்பேன். நான் ஏழைகளை
அது நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையான தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த ஆகாரம், அதை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தை திருப்புவீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. ஏசாயா 55ல் நாம் வாசிக்கும் பொழுது 9வது வசனத்திலிருந்து, அதை 8லிருந்து வாசித்தோனாலே அந்த வார்த்தைகள் இருக்கு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலாம், 9வது வசனம், பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இது சொல்லிட்டே வரும்போது 10வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். 10வது வசனம். ஆமென். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக முடிவாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நாம வாசித்த இந்த வசனத்தின்படி, எது சங்கீதம் 132:15 படி, அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து வருவேன் என்று சொல்லுகிறார். அதில் உள்ள பாருங்க, அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையின் குறைவுகளை மாற்றும்படியாகவும் மாத்திரமல்ல, ஒருவேளை ஏதோ ஒரு சமாதானம் குறைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணுவாரு. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நியாயமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கு, அதை கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நான் விரும்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். எஸ், God எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறாரோ அதை தன்னுடைய நாமத்து நிமித்தம் நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலேயும் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் தருகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், உன் காரியங்கள் ஒவ்வொன்றையும் விசாரிப்பேன் என்பதுதான். ஆமென். பயப்படாதீங்க. உங்களுடைய நெருக்கடி எதுவா வேணா இருக்கட்டும், கர்த்தர், அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஜெகோவா ஜாயிரே, யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்து கொள்வார்கள், எல்லாம் கொடுப்பார்கள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, we need to trust him, அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஒப்பு கொடுத்தலோட நம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் சொல்லலாமா? உங்க வலதுகையை பரலோக நேரம் நீட்டி, உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க அதை ஆண்டவற்றை கொடுங்க. எஸ், நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். எஸ், எனக்காக நீர் செய்து முடிப்பீர். ஆமென். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுங்க, தேவ பலனினால் நிரப்புங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கட்டும். எல்லா தடைகளையும் பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும். தேவ பலனினால் நிரப்பும். உடைய சமூகத்தின் அப்பத்தினால் திருப்தியாக்கும். நீர் சொன்னபடியே அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். ஆமென். ஆல்வேஸ், எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் விளக்குங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலனை தாங்க, மாற்றத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, சத்தியத்தின் பாதையில் நிற்க உதவி செய்யுங்க. தேவன் தந்திருக்கிற இந்த வசனம் என்னும் ஆகாரத்தை உட்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட்.